ஹாய் ஹலோ வெல்கம். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நூடுல்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். திஸ் இஸ் அ பெஸ்ட் ஆப். வாங்க என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நூடுல்ஸ்க்கு நம்ம அடிஷ்னலாக என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கேரட்டு, கருவேப்பிலை, பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கோம், கொஞ்சம் பச்சை பட்டாணி, மேகி மசாலா அண்ட் 2 பாக்கெட் வந்து என்ன அப்படின்னா மேகி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். நம்ம பேனை வந்து ஹீட் பண்ணிக்கலாம் நல்லா. இது எதுக்கு மேகி அப்படின்றது ஒரு சிம்பிள் டிஷ்ஷாக இருந்தாலும், இப்போ நம்ம வந்து சாப்பாடாக்கி குழம்பு வச்சு அது இதுன்னு செஞ்சு நம்ம சாப்பிட்றதுக்கு இது ஒரு சிம்பிளாக ஒரு 2 நிமிஷத்தில் இல்லை அப்படின்னா மிஞ்சி போனால் 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணுற ஒன்று. இதுதான். இதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி காஞ்சோடனே கடுகு போட்டிருக்கோம். இதோடு சேர்த்து கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் வந்து என்னது அப்படின்னா நம்ம என்னென்ன போட்டு வதக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த இதில் நம்ம வந்து என்னது அப்படின்னா வெறும் மேகி மசாலா மட்டும் ஆட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எதுனாச்சும் அடிஷ்னலாக வந்து என்னது அப்படின்னா மசாலா வந்து என்னது அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். வீட்டு மிளகா பொடியை கூட ஆட் பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து. நல்லா வந்து என்னது அப்படின்னா காஞ்சி வந்துருச்சு. அந்த இது பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம வந்து கருவேப்பிலை இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மேகின்றது வந்து என்னது அப்படின்னா, இப்போ வந்து என்னதுன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு அப்படின்றது ஒரு சிம்பிள் டிஷ்ஷாக இருந்தாலும், இப்போ வந்து ஹாஸ்டல் இதெல்லாம் தங்குறவங்களுக்கு வந்து என்னது அப்படின்னா ஒரு டக்குன்னு குயிக்காக முடிச்சுட்டு நம்ம வந்து என்னது பிரேக்ஃபாஸ்ட்டோ எப்படியோ வந்து என்னது அப்படின்னா இது பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்னா முட்டை ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுட்டோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இப்போ வந்து என்னது அப்படின்னா நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க எல்லா பொருளையும் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் பார்த்தியா, பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, இதை ஃபுல்லாக வந்து என்னது அப்படின்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து என்னது அப்படின்னா இந்த இதிலே நல்லா வந்து என்னென்னா வதங்கி வரட்டும். ஏன்னா மேகி வந்து என்னதுன்னா டக்குனே வெந்துடும். ஒரு 1 மினிட்குள்ளேயே வெந்துடும். ஆனால் காய் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும்ல. அதனால் வந்து என்னது அப்படின்னா நல்லா வந்து என்னது அப்படின்னா எண்ணெயில் வதக்கிட்டு இதோடு சேர்த்து வந்து என்னது அப்படின்னா அந்த மசாலாவை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அந்த இதோட பச்சை வாசனை போகட்டும். பச்சை வாசனை போன உடனே வந்து என்னது அப்படின்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். அந்த காய் வேகிற அளவுக்கு தேவையான தண்ணியை விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். அதோடு சேர்த்து வந்து என்னது அப்படின்னா நம்ம உப்பையும் வந்து என்னது அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான அளவு. இப்போ மசாலாவை நல்லா போட்டு நல்லா வந்து என்னென்னா பச்சை ஸ்மெல் போகிற வரையும் வந்து என்னது அப்படின்னா நல்லா வதக்கிட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து எண்ணெய் அதிகமாக விட்டுருக்கனால வந்து என்னது அப்படின்னா மசாலா வந்து நல்லா பொரியுது. இல்லை அப்படின்னா அந்த இது வந்து என்னென்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து என்னது அப்படின்னா இதில் வந்து என்னதுன்னா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வந்து என்னென்னா கொஞ்சம் அது வேக விட்டுருக்கலாம். அந்த பச்சை பீன்ஸ்னால் வந்து என்னென்னா பட்டாணி வந்து என்னென்னா பச்சை பட்டாணினால் வந்து என்னென்னா அவ்வளோ நேரம் வந்து என்னென்னா வேகிறதுக்கு வந்து டைம் எடுக்காது. அதனால நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வந்து என்னதுன்னா நல்லா வேக விட்டுக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். பச்சை ஸ்மெல் போகட்டும். இப்போ வந்து என்னது அப்படின்னா அந்த இதுக்கு வந்து என்னென்னா பச்சை ஸ்மெல் வந்து என்னென்னா போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மேகியை வந்து அதோட ஆட் பண்ணி நல்லா வந்து என்னென்னா வேக விட்டுக்கலாம். இது வந்து சிம்பிளான டிஷ்ஷு. யார் வேணாலும் பண்ணலாம். சமைக்க தெரியாதவங்க கூட வந்து பண்ணலாம். நல்லா வேகட்டும். வெந்து வந்தோடனே வந்து என்னது அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றிடுச்சுனாலே நம்ம டிஷ்ஷு வந்து என்னென்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது அவ்வளோதான் நூடுல்ஸ் வந்து என்னென்னா செய்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எவ்வளோ இதாக வந்திருக்கு பார்த்தீங்களா. நம்ம இதுலேயே வந்து என்னென்னா ஆஃப் பண்ணிடலாம். அந்த தண்ணி வந்து என்னது அப்படின்னா ஹீட் வந்து குறைய வந்து என்னென்னா தண்ணி வற்றிடும். தேங்க்யூ.